அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நீ கொடுத்ததற்கே நன்றி செலுத்த முடியவில்லை இறைவா. நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற, எங்களுக்கு பொழிந்திருக்கின்ற, எங்கள் மீது சொரிந்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு எங்களால் நன்றி செலுத்த முடியவில்லையே. நாங்கள் எப்படி உன்னிடத்திலே இன்னும் கேட்போம் என்ற வரிகள் இறைவனுடைய அருட்கொடைகளுடைய விசாலத்தன்மையை நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளில் அவனுடைய உடல் சார்ந்த அருட்கொடைகளை நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், அவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற, நாம் நினைக்கின்ற சாதாரண ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றை கூட அது இழக்கின்ற பொழுதுதான் அது பேரருளாக நாம் எண்ணுகிறோம். நாம் உயிர் வாழ்கிறோம் என்று சொன்னால், நாம் இலகுவான முறையிலே மூச்சு விடுகிறோம், மூச்சு இழுக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. கொஞ்சம் வேகமாக ஓடினால் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். இந்த மூச்சு விடுதல், மூச்சு வாங்குதல், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக நமக்கு தெரியும். எப்பொழுது வரை அதிலே ஏதாவது பிரச்சனை ஏற்படாத வரை. இன்றைக்கு ஆக்சிஜன் தேவை உள்ளவர்கள் மருத்துவமனையிலே அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள். மூச்சை செயற்கையான முறையிலே மூச்சையுடைய அந்த சுவாசத்தை ஈடு செய்யக்கூடிய அந்த ஆக்சிஜன் தேவை இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறது, இந்த ஒன்றை வெளியிலே விடுகின்ற மூச்சு அப்படியே ஒரேடியாக நின்றுவிட்டால் நம்முடைய பெயர் வேறு ஒரு பெயராக மையத்தாக மாறிவிடுகிறது. அப்போது இறைவன் நமக்கு இலகுவாக மூச்சு விடுகின்ற, மூச்சு இழுக்கின்ற இந்த அருளுக்கு மட்டும் காலம் முழுக்க இல்லை 1000 வயதை கொடுத்து அதற்கு முழுக்க நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது. ஆனால் அடியார்கள் இவைகளெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை என்பதுதான் வேதனை. ஒரு மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தடவையிலே மூச்சு விடுகிறான், எடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நியாமத் என்று யோசித்திருக்கிறோமா? இதுபோல எண்ணற்ற நியாமத்துகள் நமது சரீரத்திலே இருக்கிறது. நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.